வண்டியை சர்வீஸ் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என் தம்பி தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ சர்வீஸ் பண்ணான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் ஃபோனே எடுக்க மாட்டான். நான் படித்த கல்லூரி இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேங்கிறனால ஆள் இல்லை. இல்லைன்னா இந்த டயத்தில் கிட்டத்தட்ட லஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து சர்வீஸு 14,000 கிலோமீட்டர் வண்டி ஆல்ரெடி ரன் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆயில் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா 2 நாளில் வெளியே கிளம்புனாலும் கிளம்புவேன். அதனால் வண்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. சென்னையிலேருந்து வந்ததோடு இன்னும் செயினில் கூட பண்ணல. பிரேக் பேட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரில, அதையும் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் சர்வீஸ் தான், ஆயில் சேஞ்சு அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு வர வேண்டியதான். பெருசாக மேஜராக ஒன்றும் வேலை இல்லை என் வண்டியில். இந்த ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், நான் வீடியோவில் நிறைய தடவை பேசியிருக்கிறேன். அது ஒன்று தான் எனக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட். வேறு பெருசாக மேஜராக எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வண்டியில். ஆயில் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் பார்க்கணும். வேறு ஒன்றும் பெருசாக இருக்காது. நான் காலையில் ஒரு 10 மணிக்கு கொண்டு போய் விட்டுறலான்னு பார்த்தேன். எனக்கு இங்கே வேலை இருக்கவும் போய் உடனே விட முடியலை. சடனாக பிளான் பண்ணாலும் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எங்கள் ஊரில் சர்வீஸ் சென்டர் இருக்குது. இருந்தாலும் எனக்கு என்னமோ அங்கே பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே கிடையாது. நான் இது வரைக்கும் இங்கே பண்ணதே இல்லை. ஒரே ஒரு தடவை என்னுடைய வேறு வண்டிக்கு நான் பண்ணியிருக்கேன். அதுவும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கொரோனாவுக்குலாம் முன்னாடி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பண்ணுறதே இல்லை. பரமக்குடியிலே வந்து இங்கே சர்வீஸ் பார்த்துட்டு போயிடுறது. டயர் வேறு மாற்றணும். டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2000 அல்லது 3000 கிலோமீட்டர், 17,000 கிலோமீட்டர்லையாவது மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் பெரிய லாங் ரைடு ஒன்று பிளான் பண்ணுறேன். அதில் 2 விஷயம் இருக்குது. பணமும் கரெக்டாக அதுக்கு மேனேஜ் பண்ணணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் டைம். அதுக்கு டைம் வேணும். நம்ம ஒத்தையாக பேச்சுலராக இருந்தோன்னா எந்த கவலையும் இல்லாமல் போகலாம். பணம் இருக்குது, டைம் இருக்குனாலும். இப்போ ஃபேமிலிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்கிறனால அதையும் பார்க்கணும். அங்கே பெர்மிஷன் வாங்குறது ரொம்ப தலை போகிற காரியம். ஏற்றிட்டும் போக முடியாது பில்லியனா இந்த வண்டியில். இங்கே ஒரு 15-16 கிலோமீட்டர் நான் எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஏற்றிட்டு வர்றதுக்கே உட்கார முடியாது என் ஒய்ஃபுக்கு. அதனால் நம்ம லாங் ட்ரிப்புலாம் வந்து கனவுல கூட நினைக்க முடியாது. என் தம்பியும் சென்னைக்கு, இப்போ நான் வரும்போது சென்னைக்கு போனதாக இருக்கட்டும் வரதாக இருக்கட்டும், என் தம்பியை ஏற்றிட்டு போனேன். அதை நாங்கள் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். பசங்களை போனால் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் இந்த வண்டியில். பட் ஃபீமேல் யாரையாவது ஏற்றிட்டு போனோன்னா எல்லா இதையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். அர்பன் ஏரியாவில் இருந்து 2 வீலரில் அதிகமாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறாங்க அதில், அப்படின்னா பிரச்சனை இல்லை. இந்த சைடில் உள்ள ஆட்கள் எல்லாமே வந்து 2 வீலரில் போகிறதே வந்து ரொம்ப ரேரஸ்ட் கேஸு தான். எப்போயாவது தான், ரொம்ப எமர்ஜென்சியில் தான் கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்குதா. அதுவும் என்ன ஒரு 4 days ஒன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க வந்து அந்த பாடி வந்து அடாப்ட் ஆகாது அதுக்கு. இந்த லாங் ட்ரிப்புக்கு கண்டிப்பாக அடாப்ட் ஆகாது. பாப்பா ஒரு நாள் கூப்பிட்டு போகணும். எனக்கு ஃபஸ்ட் ஆனந்த் சீனிவாசன் சார் பேச்சை கேட்டோன்னா எல்லா பிளானையும் தூக்கி போட்டுட்டு வண்டி வேணாம், ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுவோம். இன் பிட்வீன் அந்த வீடியோஸையும் பார்த்துக்கிருவேன். நிறையா ஆசை சில இடத்துல செலவழிக்க போகிறப்ப அவருடைய வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஒரு என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காசு செலவழிக்கிறதுலேருந்து
ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. அவருடைய பேச்சு வந்து அதை வந்து தடுத்துரும். நிறைய விஷயத்தில் காப்பாற்றிருக்காரு மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். ஸோ இப்போ பண்ணுறதெல்லாம் வந்து இது வந்து நெசசரிங்க. இதெல்லாம் ஒன்றுமே பைக்கு நம்ம வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம. நான் இது வரைக்கும் வண்டி எடுத்து ஆல்மோஸ்ட் 1.5 years ஆயிடுச்சு. நான் ஷோரூமை தவிர்த்துட்டு வேறு எங்கேயுமே விட்டதில்லை வண்டியை இது வரைக்கும். எல்லா சர்வீஸுமே ஷோரூமில் தான் விட்டுருக்குறேன். சொன்ன மாதிரி இப்போ ஷோரூம்லேயே தான் நான் பண்ணுறேன். அதோடைய மெயின் ரீசன் எல்லாருக்கும் வேறு என்ன யோசனை இருக்குன்னா, ஷோரூமில் பண்ணால் என்னதான் பிரச்சனை வந்தால் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம், வெளியே பண்ணக்கூடாது, வெளியே பண்ணால் எதையுமே கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு பெரிய கிம்மிக் என்னென்னா 5 வருஷம் இன்சூரன்ஸு. அந்த வருஷம் மட்டும்தான் ஃபுல் இன்சூரன்ஸ். இத்தனை 4 வருஷமும் தேர்ட் பார்ட்டி. ஃபஸ்ட்டு அதை பற்றின அறிவு இருக்கணும். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் என்ன, ஃபுல் இன்சூரன்ஸ்னால் என்னண்டு. ஃபுல் இன்சூரன்ஸுங்கிறப்ப நம்ம வண்டிக்கு நம்ம எதாவது ஃபிசிக்கலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த இன்சூரன்ஸை வச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 1 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்கிறதோட நம்ம நெக்ஸ்ட் இயர் ஒரு 4 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம போடாமல் விட்றதுக்கு, நம்ம 4 வருஷம் தான் திரும்ப இருக்குது இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லி நீங்கள் போடாமல் விட்றாதீங்க. ஃபுல் இன்சூரன்ஸு வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு கேஸ் நடந்துச்சு என்னோடய ரிலேட்டிவ்க்கு. பைக் எடுத்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, வண்டியை உப்பு தண்ணியிலே அதிகமாக கழுவுனனால இந்த டேங்க் வந்து பெட்ரோல் டேங்க் வந்து ஓட்டை விழுந்துருச்சு. ரஸ்ட் ஆகி அப்படியே கீழே ஃபுல்லாக ஓட்டை விழுந்துருச்சு. ஸோ அதை கிளைம் பண்ணலான்னு போனால் கிளைம் பண்ண மாட்டுறாங்க. கிளைம் பண்ண முடியாது, அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதா? அதை வந்து நம்ம ஆக்சிடெண்ட்டுன்னு காமிச்சு வேணால் பண்ணலாம், அதுவும் 80% கவர் ஆகி தான் வரும். அப்படி இல்லைன்னா இல்லை. இப்போ நம்ம வண்டிக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாது. இது ஒரு அட்டு பிளாஸ்டிக்குன்னு சொல்லலாமா, பச்சையாக சொல்லணும்னா இது ஒரு அட்டு பிளாஸ்டிக்கு. இது கொஞ்சம் அழுத்தினோன்னா உள்ளே போயிடும் இல்லை கலந்துட்டு வந்துடும் கையில். அந்த மாதிரி இருக்கிற டேங்க் இது ரெஸ்ட் ஆகிறதுக்கெலாம் தெர் இஸ் நோ வே. ஆனால் அந்த வண்டி கொஞ்சம் மெட்டலுங்கிறனால அந்த வண்டி ரெஸ்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் ரெஸ்ட் ஆனால் பரவாயில்ல. இருக்கிற வண்டியில் இருக்கிற இன்ஜின் சைடு அந்த நம்ம சீட்டை தூக்குனா இருக்கிற அந்த அப்படி சொல்கிறது அந்த மெட்டல் பாடி ஃபுல்லாக ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போ வண்டி யாராவது வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா முடிஞ்ச லெவலுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டரை பாருங்கள். எந்த அளவுக்கு அவங்க தண்ணி எப்படி யூஸ் பண்ணுறாங்க, நல்ல தண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அதை போய் நம்ம கேட்க முடியாது. இருந்தாலும் என்னோடய அட்வைஸ் வந்து தெரிஞ்ச சர்வீஸ் சென்டரில் விடுறது ரொம்ப நல்லது. வண்டியை தெரிஞ்ச மெக்கானிக்கை வச்சுக்கிறது, நம்ம வண்டியை ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குற மெக்கானிக்கை வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லது. ஏன்னா இப்போ நான் எங்கே தான் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் எனக்கு எனக்கு வந்து பெருசாக வேலைகள் எதுவுமே நான் வெளியே ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறப்போ வந்ததில்லை இந்த வண்டியில். ஏன்னா இது வண்டி புது வண்டியை நான் எடுத்தனால எந்த பிரச்சனையும் வந்ததில்லை எனக்கு. இருந்தாலும் எமர்ஜென்சி இப்போ பஞ்சர் ஆகிருக்கு 2-3 தடவை, அது பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் முடிஞ்ச லெவலுக்கு நான் ஊருக்கு எடுத்துகிட்டு வர பார்த்துட்றேன். வண்டியை எடுத்துகிட்டே போக முடியாதுங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை மட்டும்தான் நம்ம வந்து வெளியே பார்க்க போகிறோம். இல்லைனா நம்ம தெரிஞ்ச மெக்கானிக் ஷெட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அந்த வண்டியை. ஸோ அதனால் வண்டியை வாட்டர் வாஷ் விடுற யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க. உப்பு தண்ணியில் கழுவுறாங்களா என்னென்னு பாருங்கள். ஏன்னா இப்போ முக்கால்வாசி உப்பு தண்ணியாக போச்சு. இப்போ நான் சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கிட்டாலே ஒரு வாட்டர் வாஷ் சர்வீஸ் சென்டர் இருக்குது. அங்கே வந்து நல்ல தண்ணியில் தான் பண்ணுறாங்க. இங்கே பரமக்குடியில் ஆற்று தண்ணி இருக்குல்ல, அதனால அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அங்கே தான் நான் காரை பண்ணாலும் அங்கே தான் பண்ணுறேன், 2 வீலரை பண்ணாலும் அங்கே தான் பண்ணுறேன் மேக்ஸிமம்.
அந்த மாதிரி செலக்டிவாக ஒரு இடத்த வச்சுக்கிட்டு பண்ணுறது நல்லது. வண்டியை ரொம்ப நாள் வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரஸ்டிங்லேருந்து பாதுகாக்கணும்னா. 14,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு மேஜராக இருக்கிற ஒரே விஷயம் வந்து டயரை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் இப்போ இந்த நம்ம லடாக் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹேண்டில் பாரை மாற்றணும்னா, இந்த ஹேண்டில் பார்லாம் முடியாது, இதை வச்சுக்கிட்டு நம்ம போகவே முடியாது. ஸோ இதை வந்து கொஞ்சம் அந்த ரைஸ்டு ஹேண்டில் பார்ஸ் இருக்கும்ல ஒரு இந்த மட்டத்துக்கு, ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் பாரை வாங்கி மாட்டிகிட்டு போனால் தான் நம்மளால் அந்த ட்ரிப்பை பண்ண முடியும். இல்லைனா இது வந்து 4-வேக்கு மட்டும்தான் லாய்க்கு எனக்கு தெரிஞ்சு. 4-வே மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகலாம். அதுக்கப்புறம் நம்ம மாதிரி கண்ட்ரி ரோட்ஸு அப்புறம் ஆஃப் ரோடிங்லாம் போகிறோன்னா இது கண்டிப்பாக சூட் ஆகாது இந்த ஹேண்டில் பார். அப்புறம் வெயிட்டாக இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் வெயிட்டு அண்ட் தென் லீனாக இருந்தோன்னா பிரச்சனை இல்லை. லீனாக அப்புறம் நல்லா ஹைட்டாக இருந்தோன்னா அந்த வண்டியை வச்சு நல்லா மேனேஜ் பண்ணலாம் லாங்கு. அது இல்லைன்னா நம்ம வந்து சில பல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ட்ரிப்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும். சர்வீஸ் சென்டர் வந்துருச்சு, கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. பார்ப்போம் வேறு எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் செக் பண்ண சொல்ல போகிறேன். பெருசாக பில்லு வர போகிறதில்ல, 1000 ரூபாய்க்குள்ளே தான் நிற்க போகுது. கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு. இந்த வண்டி கொடுக்குற பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் அந்த வண்டி கொடுக்குற மைலேஜுக்கு நம்ம கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இந்த அளவுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு இல்லை. இப்போ 1000 ரூபாங்கிறதுலாம் ரொம்ப பேர் மினிமமாக போச்சு. ஸோ அதனால் ஐயையோ ஷோரூம் அடைச்சி கிடக்குது. நான் நினச்சி வந்தது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா இருக்குது. இப்போ நான் என்ன செய்வேன்? சரி ரைட்டு, நம்ம நாளைக்கு வந்து பார்ப்போம். சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்ப்ராக்கெட்டு மாற்றிருக்கு. ஸ்ப்ராக்கெட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா எவ்வளோ மாற்றினேன் என்ன ஏதுன்னு சொல்லி முடிஞ்சது. 14,000 கிலோமீட்டர் ஓடுனால பில்லு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேண்ணா. 2326 ரூபா.